சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழுந்தும் உழவே தலை. இந்த குறளை வள்ளுவர் எழுதினது என்னவோ நாம சிந்திக்கணும்னு தான். ஆனா யார் மண்டையிலயும் பதியாத குறள் ஒருத்தரோட மண்டையில மட்டும் சரியா பதிஞ்சுது. அவர்தான் பில்கேட்ஸ். இனி வரும் காலத்துல உங்களுக்கு உணவு தரும் வள்ளலே அவர்தான். ஆர்கானிக் என்ற வார்த்தையை மட்டும் உங்க அகரதிலிருந்து அழிச்சுக்கோங்க. ஆமா. ஒரு காலம் விவசாயம்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு? சங்க காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் மத்தியில விவசாயம் செய்யறவங்கன்னா ரொம்பவே பேரும் புகழும் கொண்டவர்களா இருந்தாங்க. இயற்கையாகவே ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை உற்பத்தி செஞ்சாங்க. மக்களின் வாழ்நாள் காலமும் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதிலும் மழைநீர் மற்றும் மண் வளத்தை நம்பியே விவசாயம் பார்த்தாங்க. நீருக்காக கல்லணை கட்டினாங்க. மண் வளத்துக்காக மண்புழுக்களின் எண்ணிக்கைகள் கூடும்படி செஞ்சாங்க. உழவர் மற்றும் உழத்தியர் சேர்ந்தே விவசாயம் பார்த்தாங்க. உழத்தியர்னு சொன்னா கொஞ்சம் புதுசா இருக்குல்ல. அந்த காலத்துல பெண் விவசாயிகளை உழத்தியர்னு தான் சொல்லுவாங்களாம். மேலும் அதிகப்படியான நிலப்பரப்பின் காரணமாக யானைகள் கொண்டே விவசாயம் செய்தாங்க. அப்படியே நாளடைவுல பசுமாடுகளையும் பயன்படுத்தினாங்க. இவை இரண்டும் பயன்படுத்தின வர இதன் சாரகமும் மூத்திரமும் மண்புழுவுக்கு நல்ல உணவும் வாழ்விடத்தையும் அமைச்சுது. ஆனா இது எதுவும் ரொம்ப காலம் நீடிக்கல. டிராக்டர்கள் பயன்பாட்டிற்கு வந்துச்சு. அதன் பிளேடுகள் மண்புழுக்களை கடினமாக தாக்கிச்சு. மேலும் யூரியா, டிஏபி, எம்ஓபி போன்ற ரசாயன உரங்கள் மண்புழுவின் எண்ணிக்கையை குறைச்சுது. இது எல்லாம் பத்தாதுன்னு பூச்சிக்கொல்லியும் பயன்படுத்தினாங்க. பூச்சிகள் எல்லாம் குறைஞ்சது. அத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. மனித வாழ்நாள் காலமும் இங்க தான் குறைய ஆரம்பிச்சது. பத்தாக்குறைக்கு இதுக்கெல்லாம் அரசு மானியமும் அளிக்குது. இப்போ எல்லாத்துக்கும் இந்த அரசு தான் காரணமான்னு கேட்டா அதுதான் இல்ல. அரசு இந்த ரசாயன உப்புக்களை உங்ககிட்ட ப்ரொமோட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு தமிழ்நாட்டுல மட்டுமே 82 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு போதுமான உணவளிக்க விவசாயிகளிடமிருந்து ஆக்கிரமிச்ச நிலங்களை திருப்பி எடுக்க முடியாது. இதுல இருக்கிற நிலத்தை வச்சு அதிக அளவிலான உணவு உற்பத்தியும் செய்யணும். ஆனா கூடவே 2 விஷயங்களை பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்கு. என்னன்னா, குறைந்த காலத்துல உணவு பற்றாக்குறையினால வரும் மனிதர்களின் இழப்பு விகிதம் கட்டுப்படுத்தணும் மற்றும் தரமில்லாத உணவு கொடுத்தாவது மக்களின் வாழ்நாள அதிகரிக்கணும். நல்ல உணவு கிடைக்காம 6 மாசத்துல சாவறதை விட தரமில்லா உணவை சாப்பிட்டு கூட 10 வருஷம் வாழ்ந்துகிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிதான் ரசாயன உரங்களை ப்ரமோட் பண்ணுது நம்ம நாடு. ஆனாலும் ஆர்கானிக் உரத்துக்கும் மானியம் தந்துட்டு தான் இருக்காங்க நம்ம அரசு. ஆனா இது யாருக்கும் அதிக அளவுல தேவைப்படல. ஏன்னா குறைந்த காலத்துல ஆதாயம் பார்க்க முடியல. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? ஆர்கானிக் உரம் ஒரு வருடத்திற்கு பயன்படுத்தினாலே மண்வளம் படிப்படியாக நல்ல நிலைமைக்கு மாறுறத பார்க்க முடியும். இதனால மகசூலும் படிப்படியாக அதிகரிக்கும். அதன் பிறகு ரசாயன உரங்களே தேவைப்படாது. ஆனா விவசாயியின் லாப நோக்கத்தை கருத்தில் கொள்வதால ஆர்கானிக்க தேர்வு பண்ண முடியல. எல்லா முறையும் இந்த உப்புக்களை பயன்படுத்தி லாபத்தை பார்க்கிற நீங்க உங்க நிலத்துல இருக்கிற மண்புழுவ நீங்களே அழிச்சிட்டீங்க. இன்னும் சிலர் இத சரி செய்ய மண்புழு உரம் பயன்படுத்துறாங்க. நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுறது மண்புழு உரம் கிடையாது. மண்புழு தான். ஒவ்வொரு முறையும் 50 கிலோ வெர்மி கம்போஸ்ட் வாங்குற இடத்துல ஒரே ஒரு தடவை 1 கிலோ மண்புழு வாங்கி உங்க நிலத்துல ஆர்கானிக் வேஸ்ட்டும் கொடுத்து பாருங்க. மண் வளமும் அதிகப்படுத்தும். படிப்படியாக நீங்களும் மகசூல அதிகப்படுத்தலாம். கூடவே உங்க ஆயுள் காலத்தையும் அதிகப்படுத்தலாம். விவசாயிகளை இவ்வளோ நன்மைகளை செய்யற மண்புழுவுக்கு நீங்க என்ன நல்லது செய்ய போறீங்க? இதுல மண்புழு விவசாயிகளின் நண்பன்னு வேற சொல்றாங்க. ஒருவேளை மண்புழு பேசியிருந்தால் உங்களை நண்பா என்று அழைக்குமா, இல்லை துரோகி என்று அழைக்குமா? சற்றே சிந்தித்துப் பாருங்கள். இன்னும் நீங்க மண்புழுவ அதிகப்படுத்தலைன்னா ரசாயன உரங்களின் தாக்கத்தால அடுத்தடுத்த சந்ததிய பார்க்க முடியாத வாழ்க்கைக்கு தள்ளப்படுவீங்க. அதிலும் மண்ணுல சத்துக்கள் இல்லாம விளைச்சல் கிடைக்காம போகும். அப்போ தரமற்ற உணவுக்கே பல முதலாளிகள் கிட்ட கையேந்தி தான் நிக்கணும் நம்ம நாடு. இந்த நிலை வராம இருக்கணும்னா விவசாயிகளை மட்டுமே நம்பி இருக்காம ஒவ்வொருவரும் உங்களை சார்ந்து இருக்கிற நிலத்துல மண்புழுவை பெருக செய்யணும். வீட்டு கழிவுகளை மண்ணுக்கு உணவா கொடுத்து மண் வளத்தை பாதுகாப்போம். இதன் மூலம் இயற்கையான மழை நீரை பெற்று வெப்பத்திலிருந்து விடுபடுவோம். நன்றி, வணக்கம்.